தமிழகம் முழுவதும் 3ஆம் நாளாக பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் சுமார் 2000 கோடி ரூபாய் செலவில் 2 கோடியே 20 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதன்படி 1000 ரூபாய் பணம், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு துண்டு, உலர் திராட்சை, முந்திரி, ஏலக்காய் கொண்ட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. 1000 ரூபாய்க்கு 2 500 ரூபாய் நோட்டுகளை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கண்டிப்புடன் கூறப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் 500 ரூபாய் நோட்டுகள் போதுமான அளவிற்கு கிடைக்காததால் பல இடங்களில் திண்டாட்டம் ஏற்பட்டது. இந்நிலையில் 500 ரூபாய் நோட்டு பிரச்சினை தீர்க்கப்பட்டு இன்று 3வது நாளாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பை பெற நியாய விலைக் கடைகளில் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள கடையில் நீண்ட வரிசை காணப்பட்ட நிலையில் போலீசார் வரிசையை ஒழுங்குபடுத்தினர். ட்ரெயினில் நிற்கிறது நாங்கள் காலையில் வந்தோம். இவ்வளோ நேரம் அங்கேருந்து இப்போ இங்கே தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி இந்த காசை இந்த அக்கௌண்ட்டில் போட்டால் நாங்கள் எடுத்துப்போம்ல. இவ்வளோ இந்த மாதிரி ரயிலில் இல்லை எக்ஸ்ட்ரானா ஒரு 2 பேர் 3 பேர் போட்டாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ஆளை கொடுக்குறாங்க. நாங்கள் எப்போ வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி இந்த காசு இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பொங்கல் டைம்லாம் வருது. ரொம்ப அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். மதுரையில் நியாய விலைக் கடைகளுக்கு ஒரு நாள் தாமதமாகவே பொருட்கள் சென்று சேர்ந்தன. எனவே அம்மாவட்டத்தில் 2வது நாளாக பரிசு பொருட்கள் விநியோகம் நடைபெறுகிறது. பொங்கல் தொகுப்பை பெற நியாய விலைக் கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. காலை 6 மணிக்கெல்லாம் நியாய விலைக் கடைகளுக்கு வந்த பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று பொருட்களை வாங்கிச் செல்கிறார்கள். ஒவ்வொருத்தருவா பிரித்து விநியோகம் பண்ணுறோம். இந்த பணம் 500 ரூபாய்க்கு பணம் வாங்குறதுல கரும்பு வர்றதெல்லாம் கொஞ்சம் தாமதம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சா? அதெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு. எல்லாமே வந்துருச்சு. எல்லாருக்கும் நம்ம கடை இன்னும் வர வேண்டியெல்லாம் வந்துருச்சு.